செல்போனுக்கு சார்ஜ் செய்ய 2 கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டும். அதற்கு 10 20 ரூபாயோ பணம் செலுத்த வேண்டும். இப்படி பல இன்னல்களுக்கு மத்தியில் திருச்சி அருகே உள்ள பகுதியில் காலம் கடத்துகின்றனர் இருளர் இன மக்கள். படிக்கணும், நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கணும். 6 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் விளையாடணும். 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் படிக்கணும். அப்புறம் எல்லாம் போய் தூங்கணும். அப்புறம் என்ன தேவையானதோ அதெல்லாம் அம்மாட்ட சொல்லணும். ஆசைகள் ஏராளம், ஆனால் யதார்த்தம் கனமானது, கொடுமையானது. நாற்பது ஆண்டு காலமாக மின்சாரம் உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாமல் இந்த நவீன காலத்தில் வாழ்ந்து வருகின்றனர் இவர்கள். திருச்சியிலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பெருவளப்பூர் கிராமத்தில் வாழும் 20 குடும்பங்களைச் சேர்ந்த இருளர் இன மக்களின் நிலை இதுதான். புறம்போக்கு நிலத்தில் பனையோலையில் குடிசை அமைத்து வாழ்ந்து வருகின்றனர். இவர்கள் அனைவரும் விறகு அடுப்புக்கு தேவையான கரியை மூட்டம் போட்டு தயாரிப்பது, நெல், சோளம், பருத்தி பயிர்கள் விளையும் இந்த கிராமத்தில் வரப்பு வெட்டுதல், களை எடுத்தல் உள்ளிட்ட கூலிப் பணிகளை செய்கிறார்கள். மழை காலங்களில் இந்த குடியிருப்பு பகுதி முழுவதும் சேரும் சகதியுமாக மாறிவிடும். பள்ளி செல்லும் குழந்தைகள் மண்ணெண்ணெய் விளக்கு வெளிச்சத்தில் வீட்டில் அமர்ந்து படிக்கிறார்கள். அடிப்படை வசதி கோரி பலமுறை ஆட்சியாளர்களிடம் மனு கொடுத்த பின்னரும் எந்த பலனும் இல்லை என வேதனை தெரிவிக்கிறார்கள். நாங்கள் 30 வருஷம் இந்த இடத்துல நாங்கள் ஆண்டுகிட்டு இருக்கோம். எங்களுக்கு கரண்ட் வசதி கிடையாது, தண்ணி வசதி கிடையாது, வீடு கிடையாது. எங்களுக்கு ரேஷன் கார்டோ ஆதார் கார்டோ எங்களுக்கு எதுவுமே எங்களுக்கு கிடையாது. தண்ணிக்கு நாங்கள் தோட்டத்துக்கு போகணும். ஒரு பாம்பு பூச்சி கடித்தா கூட நாங்கள் இங்கேருந்து 3 கிலோமீட்டரு ஆஸ்பத்திரிக்கு மருத்துவமனையை தேடி போகணும். அப்படி தாங்க இந்த இருத்தொல்லை தாங்க கிடக்குறோம். நாங்கள்லாம் படி அரிசி வாங்கி அன்னன்னைக்கு வேலைக்கு போகிறோம். ஏதோ 1 ரூபா 2 ரூபாய்க்கு 4 மணிலேருந்து காலையில் 7 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் வேலை செய்கிறோம். 250 ரூபா. அந்த 250 ரூபாயை வச்சு தான் நாங்கள் வீட்டு செலவு எல்லாம் பார்த்துக்கிறோம். எங்களுக்கு மீதி கிடையாது. இங்கு குடியிருக்கும் குடும்பங்களுக்கு குறைந்தபட்சம் தலா 500 சதுர அடி நிலத்தையாவது பகிர்ந்து கொடுத்து அதற்கு அரசு பட்டா வழங்க வேண்டும் என அந்த மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இதுவரை பட்டா கிடைக்காததால் அவர்களால் மின் இணைப்பு பெற முடியவில்லை. சிலருக்கு வாக்காளர் அடையாள அட்டை கூட இல்லை. ஒரு லைட்டு சார்ஜ் போட போனாக்கா 10 ரூபா 15 ரூபா வாங்கிக்கிட்டு சார்ஜ் போட்டு கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு சத்தனாகி வச்சுக்கிட்டு இந்த புள்ளிகளுக்கு விளக்கு ஏற்றி வச்சுக்கிட்டு அதை தான் படிப்பு காட்டிக்கிட்டு நாங்கள் இருக்கோம். வேற ஒன்றும் எங்களுக்கு வசதி இல்லைங்க. வெளி கிராமங்களுக்கு வேலைக்கு செல்லவும், பிள்ளைகள் பள்ளிக்கூடம் செல்லவும், நோயாளிகள் மருத்துவமனைகளுக்கு செல்லவும் ஏதுவாக இந்த இடத்தை கடந்து செல்லும் எந்த பொது பேருந்தும் பெருவளப்பூரில் நிற்பதில்லை. இருளர் மக்கள் வாழ்வின் இருள் விலக அரசு அருள் புரிய போவது எப்போது? விரக்தி படிந்த மனதுடன் காத்திருக்கின்றனர் இந்த பழங்குடிகள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சரவணகுமாருடன் செய்தியாளர் லெனின்.